வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் நியூசிலாந்து டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா. 2 டெஸ்ட் மேட்சஸ் அட் கலே நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட் மேட்சை 154 ரன்ஸ் பை இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அண்ட் 2-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க நியூசிலாண்டை தான் சொல்ல முடியும். காம்ப்ரஹென்சிவ் விக்டரி அண்ட் டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கன்ஸ். கண்டிப்பா ஹியூஜ் கிரெடிட் டு தம். எப்போ அவங்க இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் டே சீரீஸ்ல பீட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து அவங்களோட கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல போயிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் எப்போ சன ஜெயசூர்யா வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி கோச்சா ஆரம்பிச்சாரோ அதுல இருந்தே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் நிஜமாவே தே ஹேட் அ வெரி பேட் பீரியட் தான் சொல்ல முடியும். ஐசிசி டோர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஈவன் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பட் இப்போ நம்மளால அந்த பழைய ஸ்ரீலங்காவை பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் சனத் ஜெயசூர்யாவோட அப்பாயின்மெண்ட், கோச்சிங் அப்பாயின்மெண்ட் தான். அட் த சேம் டைம் பிளேயர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க தான் சொல்ல முடியும். அண்ட் நியூசிலாந்து பொறுத்தவரைக்கும் நிஜமாவே டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஜென்ரலா நியூசிலாந்து பிளேயர்ஸ் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. சப்கான்டினென்ட்ஸ்ல நிஜமாவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பார்க்கும்போதுல நிஜமாவே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க காமிச்ச எஃபர்ட்டை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 60-70% காமிச்சிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் 100 டேவாவது போயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? நியூசிலாந்து வின் பண்ண வாய்ப்பு கிடையாது, அட்லீஸ்ட் 100 டேவாவது போயிருக்கும். அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்ல. அதை நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. எப்படி நம்ம ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்து டவுன்ல இருந்து அப் லைட்டா வந்துட்டே இருக்குன்ற மாதிரி சொல்றோமோ, நியூசிலாந்து கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப்ல இருந்து லைட்டா இப்ப டவுன் ஆயிட்டே வராங்க. நம்ம ஐசிசி வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம், T20 வேர்ல்ட் கப்லயும் ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பாருங்க இந்த சீரீஸ்லயும் ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்தது 3 டெஸ்ட் மேட்ச் இந்தியால வந்து விளையாட போறாங்க. அது எவ்வளவு டஃபா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ நிஜமாவே டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் நியூசிலாந்து, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஸ்ரீலங்கா வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட் தே ஹேட் அ வெரி பேட் டோர்னமெண்ட், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் அதான் நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இந்தியன் சீரீஸ்ல இருந்து தே ஆர் பிளேயிங் இன் டிஃபரெண்ட் லீக், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் WTC பாயிண்ட்ஸ் டேபிள்ல தேர்ட் பொசிஷன்ல ஸ்டேடியா நிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னும் ஒரே ஒரு சீரீஸ் தான் உங்களுக்கு இருக்கு. ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கால போய் 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. அதை எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா டாப் 2க்குள்ள உடைச்சிட்டு உள்ள போக முடியும். ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா யாராவது ஒருத்தர் சறுக்கி விழுந்தா, இன்கேஸ் ஸ்ரீலங்கா வந்து சவுத் ஆப்பிரிக்கால போய் அங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ் வின் பண்றாங்கன்னா நிஜமாவே வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்கா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி we have to give credit to ஸ்ரீலங்கா. டாஸ் வின் பண்ணாங்க, முக்கியமான டாஸ். ஏன்னா ஜென்ரலா நீங்க கலேல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாலே போதும், போக போக இட் வில் பி வெரி டஃப் ஃபார் த பேட்ஸ்மேன் டு என்ன சொல்றது கவுண்டர் ஸ்பின்னர்ஸ். ஸோ டே 1 டே 2 தான் நல்ல ஒரு பேட்டிங் பிச்சா வந்து அமையும். அதுக்கேற்ற மாதிரி தான் அமைஞ்சது. ஸ்ரீலங்கா 602 for 5 டிக்ளேர். சூப்பர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆன் அ வெரி பிளாசிட் ஃபிளாட் விக்கெட் ஆன் த டே 1, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் நியூசிலாந்து bowlers will be so disappointed. ஏன்னா இது 2வது டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்லெஸ்ஸா போறது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அப்படிதான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல சாண்டர் விக்கெட் எடுக்கல, அஜாஸ் பட்டேலும் விக்கெட் எடுக்கல. சேம் திங் ஹேப்பன் இந்த டெஸ்ட் மேட்ச்லயுமே. அவங்க பிரீமியம் ஸ்பின்னர்ஸ் யாரு? அஜாஸ் பட்டேல் அண்ட் சாண்டர், 2 பேருமே ஒரு விக்கெட் எடுக்கலன்னா அப்புறம் என்னங்க இருக்கு? கிளென் பிலிப்ஸ் தாங்க ஹையஸ்ட் விக்கெட்ஸ், 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு அவங்களோட bowling அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியா இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வில்லியம் ரோர்கி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரா போட்ட அளவுக்கு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல அந்த அளவுக்கு அவரால் போட முடியலன்னு தான் சொல்ல முடியும். டிம் சவுதியும் ரொம்ப ஆர்டினரியா தெரியுறாரு. அண்ட் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணுங்க. பத்தும் நிசங்கா 1 ரன் அடிச்சாரு. அவரை தவிர எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுல முக்கியமா 3 பேர் செஞ்சுரி அடிச்சாங்க. அதுல முக்கியமா we have to appreciate தினேஷ் தந்திமலோட 114 ரன்ஸ் சூப்பரா விளையாடினார். எஸ், கமிந்து மெண்டிஸ் செம்மையா விளையாடிருக்கலாம் 180, அதுல டவுட்டே கிடையாது. பட் அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. இனிஷியலா பால் கொஞ்சம் லைட்டா மூவ்மெண்ட் இருந்தது வில்லியம் ரோர்கியும் சவுதிக்கும். அண்ட் ஸ்பின்னர்ஸும் டீசென்டா போட்டாங்க. ஆக்சுவலா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க அஜாஸ் பட்டேல் அண்ட் சாண்ட்னர். பட் அவங்களால அது பெருசா கண்டினியூ பண்ண முடியல. ஆனா we have to give credit to கருணாரத்னே அண்ட் சந்திமல். அந்த ஃபேஸை அவங்க கஷ்டப்பட்டு விளையாடிட்டாங்க. அதுக்கப்புறம் 46 என்னவோ கருணாரத்னே அவுட் ஆனாலும் ஒரு எண்ட்ல சூப்பரா தினேஷ் தந்திமல் விளையாடி 114 அடிச்சாரு. அண்ட் மேத்யூஸும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக் விளையாடினார். 88. கண்டிப்பா ஒரு 100 அடிச்சிருக்கணும், டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் நல்ல பிளாட்ஃபார்ம் செட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா கமிந்து மெண்டிஸ் வந்து அதை செமையா கேஷ் இன் பண்ணிக்கிட்டாரு தான் சொல்ல முடியும். ட்ரெமெண்டஸ் இன்னிங்ஸ், 180 odd runs, நாட் அவுட் வேற. அண்ட் 7 டெஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட 1000 runs மேல அடிச்சிட்டாரு. இந்த நியூ டான் பிராட்மேன் அவர்தான்ற மாதிரிலாம் மீடியால பேசிட்டு இருக்காங்க. நான் அவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ண விரும்பல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் அவே கண்டிஷன்ஸ் இங்கிலாந்துல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நல்லா. அதே மாதிரி ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருலாம் பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேலிபரை நம்ம என்டையரா சொல்ல முடியும். ஆஸ் ஆஃப் நவ் கமிந்து மெண்டிஸ் வேற லெவல்ல டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அட் சேம் டைம் அவங்களோட கேப்டன் தனஞ்சய் டி செல்வா அவர் ஒரு குவிக் 44 அடிச்சாரு. அண்ட் கீழே இறங்கி வந்த குசல் மெண்டிஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு அவரும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் 100 அடிச்சாரு. ஸோ நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபிளாட் ட்ராக்ல டே 1ல நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டே 2 நல்லா ஃபிளாட்டா இருந்துச்சு, அதையும் நல்லா யூஸ் பண்ணி 602 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க ஸ்ரீலங்கா. அண்ட் நியூசிலாந்து நம்ம என்ன நினைச்சோம், ஓரளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சோம். பட் அதாங்க நடக்கல. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி ஆல் த பேட்டர்ஸ். பிகாஸ்
நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கட்சி டிசிஷன் ஸ்ரீலங்கன் கேப்டன் எடுத்தார். என்ன தெரியுமா? 182ல என்னவோ ஆடிட்டு இருந்தாரு கமிந்து மெண்டிஸ். ஈஸியா தே கூட ஒரு 2 ஓவர்ஸ் ஆடிட்டு அவரை டபுள் செஞ்சுரி அடிக்க விட்டுருக்கலாம், புரியுதா? ஆனா அந்த டைம்ல ஒரு ஃபியூ ஓவர்ஸ் இருக்கு, அந்த ஃபியூ ஓவர்ஸ் நியூசிலாந்து ஆட விட்டா ஃபியூ விக்கெட்ஸ் எடுக்கலாம், கண்டிப்பா அண்டர் பிரஷர்ல ஆவாங்க அப்படின்ற ஒரு கண்டிப்பா ஒரு மேட்டர் அவருக்கு தெரியும். அதை நோக்கி தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசிஷன் எடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்தில் எல்லா டீமும் வின்னுக்காக தான் போறாங்க, இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாக்குறது கிடையாது. அண்ட் ஐ வில் கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு தேர் கேப்டன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க. எக்ஸாக்ட்லி அதான் நடந்தது. 22-2 நியூசிலாந்து தேவர் அண்டர் பிரஷர். ஸோ நெக்ஸ்ட் டே வரும்போது அவங்களுக்கு நல்லா தெரியும், ஐயோ தேர்ட் டேவா பால் லைட்டா திரும்ப ஆரம்பிக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மைண்ட் செட்லேயே போய் விளாண்டாங்க. 88 ஆல் அவுட். ஒரு பக்கம் பிரபா ஜெயசூர்யா ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 6 விக்கெட்ஸ், இன்னொரு பக்கம் டெபியூட்டர் நிஷாந்த் பெரிஸ் டால் ஆஃப் ஸ்பின்னர் அவரும் சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ லிட்டரலி அவங்க 2 பேரும் புதுசா எதுவுமே பண்ணல, அவங்க பாட்டுக்கு ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க, பிச்சு மற்றதை பார்த்துக்கிட்டோன்ட்டு. பட் நியூசிலாந்து பேட்ஸ்மேனோட ஷார்ட் செலக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே புவரா இருந்தது. நீங்க மேட்ச் பார்க்கலாம், ஹைலைட்ஸ் பாருங்க, ரொம்ப புவரா விளாண்டாங்க. ஹையஸ்ட் ஸ்கோரே சாட்னர் தான் டவுன் த ஆர்டர்ல. மற்ற எந்த பேட்ஸ்மேனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் கொடுக்கல, தேவர் சரண்டர் ஆயிட்டாங்க. ஓப்பனா சொல்லணும், ஸ்பின்னுக்குலாம் நாங்க ஃபைட் பண்ணலாம் விரும்பலங்க, நாங்க வரோம் சுத்துறோம் அவுட் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஆனாங்க. நிஜமாவே ரொம்ப டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் 88 ஆல் அவுட் ஆனோட வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆன் கொடுத்துட்டாங்க ஸ்ரீலங்கா. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பெட்டரா விளாண்டாங்க நியூசிலாந்து, 360 ரன்ஸ். ஸோ 360 ரன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கோரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சிருந்தாங்கன்னா கூட ஃபாலோ ஆனை தடுத்து திருப்பி ஸ்ரீலங்கா வாட விட்டுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேபி கேம் வந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் போக வாய்ப்புகள் இருந்திருக்கும், புரியுதா உங்களுக்கு? பட் அதை அவங்க பண்ணல. எனிவே செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க. பட் இட்ஸ் டூ லேட்ல 154 ரன்ஸ் வித்தியாசத்துல பை இன்னிங்ஸ் தோத்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. அண்ட் 360ல நிறைய நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ். கான்வே ஒரு 50 போட்டாரு, வில்லியம்சன் ஒரு 46, டாம் லண்டல் அண்ட் கிளென் பிலிப்ஸ், மிச்சல் சாண்ட்லர், இவங்க எல்லாருமே 50 போட்டாங்க. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த மாதிரி ஆடி இருக்கணும். அண்ட் ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பிரபா ஜெயசூர்யா இந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ்ல ஐ திங்க் 2 or 3 விக்கெட்ஸ் தான் எடுத்தாரு. பட் நிஷாந்த் பெரிஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ 2 ஸ்பின்னர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி போன இன்னிங்ஸ்ல வந்து ஜெயசூர்யா 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு, இந்த இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிஸ் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு அவுட்டிங் ஃபார் தெம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ கிரேட் சீரிஸ் வின் ஃபார் ஸ்ரீலங்கா. திஸ் இஸ் மஸ்ட் நீடட் ஃபார் தெம் பர்சனலியும் சரி, அட் த சேம் டைம் WTC பாயிண்ட்ஸ் டேபிள்லயுமே சரி, they are really close, நம்பர் 3ல இருக்காங்க. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா ஸ்ரீலங்கா பாயிண்ட் ஆஃப் வியூல 309 ரன்ஸ் பேட்ஸ்மேன் வந்து ஓவராலா அடிச்சது கமிந்து மெண்டிஸ், அவருக்கு வந்து ஹியூஜ் கிரெடிட். அண்ட் போலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 18-19 விக்கெட்ஸ் பிரபா ஜெயசூர்யா எடுத்திருக்காரு. ஸோ இவங்களா தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ். நிறைய பேர் இருக்காங்க இண்டிவிஜுவலா நீங்க எடுத்தீங்கன்னா. அண்ட் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ரன் கேட்டர் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இவர் தான் இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா தான். அதுவும் 153 தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அஜாஸ் பட்டேல் 8 விக்கெட்ஸ், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல மேஜரா எடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இல்லைன்னா பாத்தீங்கன்னா அவரும் வந்து he also had a very poor outing தான். அந்த ஒரு இன்னிங்ஸை தவிர he also had a very poor outing தான் சொல்ல முடியும். எனிவே huge congratulations for Sri Lanka for dominating this test series. அவ்வளவுதான் சொல்ல முடியும் மக்களே. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye.